நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது அக்கட்சியைச் சேர்ந்தவர்கள் சிலர் அதிருப்தி அடைந்த நிலையில் சீமானுக்கு எதிராக தற்போது ஒன்றிணைய தொடங்கியுள்ளனர். நாம் தமிழர் கட்சியின் திருச்சி மண்டல செயலாளர் வழக்கறிஞர் பிரபு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், கடந்த 15 ஆண்டுகளாக உழைப்பு, நேரம், வருவாய் என எங்களால் முடிந்த அனைத்தையும் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சிக்காக கொடுத்தோம். அதற்குரிய மதிப்பு இல்லை. எதற்கெடுத்தாலும் என் கட்சி என சீமான் பேசுகிறார். சீமான் மட்டுமே நாம் தமிழர் கட்சியை வளர்த்தாரா? ஒவ்வொரு மாவட்டத்திலும் கட்சிக்காக உழைத்த தொண்டர்கள் எங்கே போவது? தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனை நேசித்து இந்த கட்சிக்கு வந்தோம். தற்போது நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகம் சரியில்லை. கட்சி அலுவலகம் ஆயிரக்கணக்கான நபர்களின் உழைப்பால் வந்தது. அதை தனிநபரின் பெயரில் பத்திரம் செய்துள்ளனர். கட்சிக்கென சட்ட திட்டம் எதுவும் இல்லை. 15 ஆண்டுகளாக உழைத்தவர்களை விட்டுவிட்டு நேற்று வந்த யாரோ ஒருவரை கொண்டு வந்து இவர்தான் வேட்பாளர் என சொல்லுவது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பினார். இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது அங்குள்ள தமிழர்களை பாதுகாக்க பண வசூல் செய்து கொடுத்தோம். அதேபோல அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் வசூல் செய்து கொடுத்தோம். அவைகளை இதுவரை இலங்கை தமிழ் மக்களுக்கு சென்று சேரவில்லை. தமிழ் தேசிய அரசியலை ஏற்றுக்கொண்ட எங்களால் இனியும் சீமானுக்கு அடிமையாக இருக்க முடியாது என்றார். மேலும் தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் ஜாஃபர் கூறுகையில், தன் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து சீமான் உரிய பதிலளிக்க வேண்டும். இனிமேலாவது தன்னை திருத்திக் கொண்டு கட்சியை வழிநடத்த வேண்டும். இல்லாவிட்டால் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் பலர் பிரிந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். இலங்கை தமிழர்கள் மற்றும் வெளிநாடு வாழ் இலங்கை தமிழர்களிடமிருந்து வருவாய் கிடைக்காததால் தான் தமிழ் தேசியம் பற்றி தற்போது சீமான் வாய் திறப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினார்.